Dear viewers, welcome to Learning Mathematics YouTube channel. So இந்த விட எதை பத்தி பார்க்க போறோம்னா PGTRB மேத்தமெட்டிக்ஸ் 2022ல PGTRB மேத்தமெட்டிக்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா 16th பிப்ரவரி நடந்த ஆஃப்டர்நூன் பேட்சுக்கான அந்த ஓடி கொஸ்டின் பேப்பர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வித் த டீட்டெயில்டு சொல்யூஷன்ஸ். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்முடைய அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமியில் பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கான நியூ பேட்ச் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஏன்னா இந்த இயர் வந்து பிஜிடிஆர்பி வந்து மோர் தென் 2000 ப்ளஸ் வேகன்சி வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதனால இது வந்து ரொம்ப முக்கியமான இயர். அதனால தோஸ் எம்எஸ்சி பிஎட் மேத்தமெட்டிக்ஸ் கேண்டிடேட், ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால இது நம்மளோட அகாடமியில் ஸோ அட் லோ காஸ்ட் ஆஃப் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 10,000ல நாங்கள் இந்த கோர்ஸ் வந்து லைவ் ரெக்கார்டு ஆஸ் வெல் அஸ் டெஸ்ட் பேட்சில் கொண்டு போயிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் பிஜிடிஆர்பி 2022 வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நடந்தது. அதில் நம்ம ஓடி பற்றி ஒரு சில கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு we are going to analyze. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஓடிஇ, அது இன் பர்டிகுலர் எக்ஸாக்ட் ஈக்குவேஷன்ஸ் அந்த டாப்பிக்கில் இந்த ப்ராப்ளம் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன ஃபார்மேட் அப்படின்னா எம்டிஎக்ஸ் பிளஸ் என்டிஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 0. எம் வந்து எம்டிஎக்ஸ்ன்றது எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர், என்னன்றது 2xy. அப்போ டோ எம் பை டோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 2, டோ என் பை டோ எக்ஸ், டோ என் பை டோ எக்ஸ் 2. அப்போ இது ரெண்டும் விச் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ அப்போ இந்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் வந்து நாட் எக்ஸாக்ட். அப்போ இதுக்கு வந்து பிகாஸ் சம் மோர் ஃபார்முலா டோ எம் பை டோ ஒய் டோ என் பை டோ எக்ஸ் பை என். இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து e power integral f of x into dx. அப்போ இதுக்கு டோ எம் பை டோ ஒய் மைனஸ் டோ என் பை டோ எக்ஸ் என்ன ஆகிடும் அப்படின்னா இதில் செப்பரேட் பண்ணிக்கலாம் மைனஸ் 4y டிவைட் பை 2xy என்ன. அப்போ இது நீங்கள் சிம்பிளை பண்ணீங்கன்னா ஸோ மைனஸ் 2/x. அப்போ இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அப்போ நம்ம ஃபார்முலா இஸ் கரெக்ட். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்முலா சூஸ் பண்ணுவோம். அப்போ இ பவர் இன்டகிரல் 2 இன்ட்டு 1/x into dx. அப்போ இந்த e to the power log x. அப்போ இதுக்கு நம்ம இன்டகிரேட்டிவ் ஃபேக்டர் வந்து 1/x ஸ்கொயர். நான் 1/x ஸ்கொயரால் இந்த மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 1/x ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ் பிளஸ் 2xy பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டு டி. அப்போ 1/x மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடும் 2y பை எக்ஸ் இன்டு டி. இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு நம்மளுடைய எக்ஸாக்ட் டிஃபரன்ஸ் integration of m dx, integration of terms of n not containing x. So இதில் ஆல்ரெடி இருக்கு not containing x into dy. இது நாட் இதில் வந்து x இருக்கிறதால இந்த டேர்ம் வந்து 0. இதில் வந்து y வந்து கான்ஸ்டன்ட். அப்போ integration of 1/x minus y square by x square into dx. இதை இன்டெகிரேட் பண்ண log x. இதில் y வந்து கான்ஸ்டன்ட், அதனால இன்டெகிரேஷன் 1/x ஸ்கொயர் மைனஸ் 1/x. அதனால y ஸ்கொயர் பை எக்ஸ் சப்போஸ் லாக் e. அப்போ y ஸ்கொயர் பை எக்ஸ் லாக் a பை எக்ஸ். அப்போ இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா a ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு இ பவர் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் இன்டு இ. இது அதுக்கான ஆன்சர். அப்போ இதுக்கு வந்து விச் இஸ் ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். எக்ஸ் இன்டு இ பவர் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ். அப்போ இதுக்கு இது கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ். இவங்க கொடுத்த ஆன்சர் வந்து கரெக்ட். இது வந்து ஒரு எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட வெரிட். இதை நீங்கள் அனதர் வெரைட்டி சால்வ் பண்ணலாம், டிஃபரன்சியேஷன் பண்ணி போகலாம். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும் ஆல்டர்னேட்டிவ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்டோட ப்ராப்ளம்ஸ். இதுவும் சால்வ் பண்ணலாம். எப்படின்னா டி ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர், டி ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஆக்சுவலாக இதை பார்த்த உடனே இது வந்து ஒரு ஃபெமிலியர் ப்ராப்ளம்.
ஏன்னா m ஸ்கொயர் பிளஸ் 1 0 அப்படின்னா m வந்து பிளஸ் ஆர் மைனஸ். அப்போ ரூட்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ். ஸோ ரூட்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ்னா நமக்கு இது the retained rate 0, so no particular integral. The PI is 0. அப்ப இதுக்கு y of x வந்து a cos x plus b sin x. இதனுடைய ஃபார்முலா e to the power alpha x, suppose m equal to alpha plus or minus I beta, a cos beta x plus b sin beta. But இங்க வந்து this differential equation occurs in twice. அப்ப ரூட்ஸ் வந்து occurs in twice அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஃபார்முலா இருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி ப்ராப்ளத்துக்கு e பவர் ஆல்ஃபா எக்ஸ் c1 plus c2x or a plus bx எதுனாலும் வச்சுக்கலாம் into cos beta plus c3 c4x into sin beta. So you can compare the alpha value is 0. So இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷனுமே வராது. ஏன்னா ஒன்லி 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். அப்போ இதுக்கு உடைய ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் எத்தனை வரணும் அப்படின்னா ஸோ 4 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வரணும். அப்போ ஏபி வந்து இதுக்கு வராது. அப்போ ஏபி வராது அப்படின்னா இப்போ நமக்கு எய்தர் சிஆர்டி. அப்போ சிஆர்டின்ற போது நமக்கு என்ன ஆப்ஷன்ஸ் வரும் அப்படின்னா டி தான் வரும். ஏன்னா இது வந்து ரூட்ஸ் ஆர் அக்கர்ஸ் இன் டுவைஸ்னா நமக்கு வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் வரணும். இங்கே எக்ஸ் வரல. ஸோ ரெண்டுமே ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்டாக இருக்கு. ஸோ நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஏன்னா வந்து c1 plus c2x into cos x plus c3 c4x into sin x. இதான் the general solution of this second order twice 4 arbitrary constants. அதனால இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து டி தான் கரெக்ட். ரிமைனிங் இது. ஸோ இப்படி தான் நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 45 y double dash equal to sin x y of 0 1 y dash of 0. ஸோ y of 0 போட்டு இந்த கண்டிஷன்ல இது எல்லாமே y of x தான். சப்ஸ்டிட்யூட் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா y double dash y double dash equal to sin x. அப்போ y dash equal to minus cos x plus c1. அப்போ y equal to minus sin x c1x plus c2. இப்போ கண்டிஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. y of 0 equal to 1 அப்படின்னா ஸோ y of 0 0 plus 0 plus c2 equal to அப்போ c2 equal to 1. அப்போ நமக்கு என்னது y of x equal to minus sin x plus c1x plus 1. அடுத்து y dash of x minus cos x plus c1. அப்போ y dash of 0. அப்போ minus 1 plus c1 equal to 1. அப்போ c1 equal to 2. அப்போ what is our general solution? இது ரொம்ப ஈஸி ப்ராப்ளம். minus sin x plus 2x c2 plus 1. அப்போ இதை ஆல்டர் பண்ணினா 1 plus 2x minus sin x which is given option C. ஏன் ரீசன் ஏதாவது ரீசன் இல்லை சார் இன்னொரு ரைட்டு போனால் நீங்கள் வந்து அகைன் டெரிவேட்டிவ் எடுத்து செக் பண்ணலாம். பட் நீங்கள் 4 ஆப்ஷன் செக் பண்ணுறது இது வந்து ஈஸி. அது வந்து அனதர் வே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா y double dash plus y equal to 0. இதுவும் ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். த ஈஸி பிக்கிங் ப்ராப்ளம். ஏன்னா இது பார்த்த உடனே ஆல்ரெடி இது ப்ராப்ளம் முன்னாடியே போட்டோம். d square plus 1 times of y equal to 0. So the roots are complex, imaginary. y of x should be the alpha value 0. c1 sin x in our format. c2 cos x. y of 0 equal to 2. y of 0 2 c2 வந்து 2. அப்போ வந்து our y of x c1 sin x 2 cos x. ஸோ இதை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா 2 cos x எங்க வருது? இதுல ஆப்ஷன் டில வரல, ஆப்ஷன் பிலையும் வரல. அப்போ எய்தர் ஏ ஆர் சி. அப்படின்னு ஒரு ஸ்டெப். அப்போ y dash of x c1 cos x minus 2 sin x. y dash of 0 equal to 3 அப்படின்னா c1 வந்து 3.
ஏன்னா sin 0 0. அப்ப C1 3 அப்படின்னா நமக்கு ஜெனரல் சொல்யூஷன் என்ன கிடைக்கும்? 3 sin x plus 2 cos x. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். அப்போ சியும் வரும். ஏன்னா -3 கொடுத்துருவோம், நமக்கு தேவை +3. ஸோ அதனால தான் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். இன்னொரு விதமா சால்வ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஆப்ஷன்ஸ் போகணும். ஸோ இப்போ வந்து y ஆஃப் 0 2 அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் ஏ ஆர் சி. ஏன்னா மற்றது எல்லாமே வராது. இது y ஆஃப் 0 -2 வரும், இது y ஆஃப் 0 வந்து 3 வரும். அப்போ எய்தர் ஏ ஆர் சி. அப்போ டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் சிக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். y dash of x -2 sin x plus 3 cos x. y dash of 0 போடும், என்ன வேணும்? ஸோ y dash of 0 வந்து என்ன வேணும் அப்படின்னா 2 into sin x plus -3. இது வந்து -3. ஏன்னா சைனை டிஃபரன்ஷியேட் பண்ண cos. அப்போ y dash of 0 -3. அப்போ இது சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அப்போ இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். எப்படி அப்படின்னா y dash of x 3 into cos x -2 into sin x. y dash of 0 equal to 3. ஸோ இதான் ரீசன். ஆப்ஷன் ஏ.